மகிழ்வுடன் வாழ்க. ஜெய மகரிஷி. மரணமில்லா பெருவாழ்வடைந்து இந்தளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மண்ணுயிர் தொழில் மகான் மகா மகர்ஷியின் பெருங்கருணையோடும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் குருநாதர் மெய்ஞானி குணாநிதி மகரிஷி அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகாயோகம் என்ற இந்த சித்தர் பாரம்பரியத்தின் அமைப்பானது இன்றைய நவீன உலகத்தில் மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வை வழங்குகிறது. மகாயோகம் கொடுப்பது ஆறுதல் அல்ல, தீர்வு. இன்று மனித சமுதாயம் சந்திக்கும் மிக பிரதானமான பிரச்சனைகளில் ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன ஆரோக்கியம். இவற்றில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இவைகளை களைந்து விட்டாலே இன்றைய மனித உலகில் அவன் சந்திக்கக்கூடிய அவன் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அவனுடைய இலக்கு என்பது மிக எளிமையாகும். அதற்கு எங்களுடைய மகாயோகம் தரும் தீர்வு 3 விதங்களில் தீர்வு கொடுக்கிறது. ஒன்று ஹடயோகம் என்ற உடலுக்கான பயிற்சியும், கிரியாயோகம் என்ற சுவாசத்துக்கான பயிற்சியும், லயயோகம் என்ற மனதுக்கான பயிற்சியும், தியானம். இவை 3ஐயும் ஒரு சேர வழங்கும் ஒரு சிறந்த அமைப்பாகும். ஹடயோகம் என்பது எங்களுடைய மகாயோகம் வழங்குகிறது. முதலில் ஒவ்வொருவரின் உடல் நிலையை பரிசோதனை செய்து, குறிப்பாக அவர் என்ன விதமான உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறார், அவரிடம் இருக்கக்கூடிய உடல்நல குறைபாடு என்ன என்பதை முதலில் பரிசோதனை செய்கிறோம். குறிப்பாக அவருக்கு டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கலாம், குறிப்பாக அவர் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்டாக இருக்கலாம், பேக் பெயின் உள்ளவராக இருக்கலாம், நீ ப்ராப்ளம் உள்ளவராக இருக்கலாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், அடுத்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கலாம், மலச்சிக்கல் போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள். இவைகளில் என்ன விதமான நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை முதலில் மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு, மருத்துவ ஆலோசனை கொடுத்த பிறகே ஒரு சாதகருக்கு பயிற்சி என்பது வழங்கப்படுகிறது. ஏனென்றால் யோகாசனங்கள் ஒவ்வொருவரின் உடல்நிலைக்கு தகுந்தவாறு மாறும். ஏனென்றால் யோகாசனம் என்பது ஆயிரக்கணக்கான வகை இருக்கிறது, சித்தர்கள் கண்டறிகிறது. அதில் எங்களுடைய மகாயோகம் ஒரு 10 யோகாசனங்களை வழங்குகிறது. அந்த 10 யோகாசனம் ஒரு மாற்றுத்திறனாளை கூட செய்யக்கூடிய அளவில் எளிமையான யோகாசனங்கள். இதற்கு முதலில் உங்களுடைய உடலின் நிலை, உங்களுடைய உடலின் ஆரோக்கிய நிலை அவசியமாகிறது. அதற்கு பிறகு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதில் ஒவ்வொருவரின் கவனம் என்பதும் மிக அவசியமாகிறது. இது உடல் ஆரோக்கியத்திற்கான ஹடயோக பயிற்சியின் முதலில் ஒரு 10 யோகாசனங்கள் வழங்கப்படுகிறது. அதோடு சேர்த்து தாய்ச்சி என்று சொல்லக்கூடிய சீன சக்தி பயிற்சி, இது சிறப்பு அம்சமாக இந்த யோகாசனத்துடன் சேர்த்து வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக கிரியாயோகம் என்ற ஒரு அமைப்பு. கிரியாயோகம் என்பது நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சுவாச பயிற்சி முறைகளிலிருந்து முற்றிலும் மாறும். ஏனென்றால் இதை வடிவமைத்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வடைந்த மகான்கள். மரணமில்லா பெருவாழ்வடைந்த மகான்கள் எப்படி இன்றளவும் ஜீவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை போன்று உயிரோட்டம் உள்ளது அந்த கலை. அதில் பிரதானமானது இந்த கிரியாயோகம். கிரியாயோகம் என்பது சுவாசத்தை மையப்படுத்திய ஒரு கலை. இதற்கு எங்களுடைய மகாயோகம் இந்த கலையை வழங்குவதற்கு இதற்கும் உங்களுடைய உடலின் நிலை எங்களுக்கு அவசியமானது. குறிப்பாக நீங்கள் என்ன விதமான சுவாசம் சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது தெரிய வேண்டும். குறிப்பாக உங்களுடைய சுவாசத்தின் தன்மை எப்படி இருக்கிறது, நீங்கள் வீசிங் பேஷண்டா, சைனஸ் கம்ப்ளைண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம், ரன்னிங் நோஸ், இப்படி பல்வேறு விதமான சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அடிக்கடி வரக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலி, நீங்கள் சந்திக்கக்கூடிய நரம்பு ரீதியான பலகீனங்கள், உடல் ரீதியான பலகீனங்கள், இவை அனைத்திற்குமான தீர்வு கிரியாயோகத்தில் இருக்கிறது. இந்த கிரியாயோகம் ஒரு சாதகனுக்கு முதலில் எடுத்தவுடன் நாங்கள் கொடுப்பதில்லை. முதலில் அவருடைய சுவாச பாதையை சுத்தம் செய்து, அடுத்த நுரையீரலை சுத்தம் செய்து, அடுத்தடுத்து படிப்படியாக பயிற்சி நுட்பங்களை கொடுத்து அவர் என்ன எதிர்பார்த்து எங்களிடம் வருகிறாரோ அவற்றுக்கான நிரந்தர தீர்வை குறைந்தது 5 நாட்களிலேயே அவர் நேரடியாக அனுபவித்து பலன் பெறும் வண்ணம் இந்த கலையை வடிவமைத்திருக்கிறார் எங்களுடைய குருநாதன். அடுத்தது 3வது அம்சமாக லயயோகம் என்ற தியானம். இந்த தியானம் மட்டும் முற்றிலும் மாறுபட்டது. குறிப்பாக எங்களுடைய மகாயோகத்தில் தியானம் பயிற்சி பெறும் ஒவ்வொரு சாதகனுக்கும் முதலில் அவருடைய நாடி துடிப்பை பரிசோதனை செய்து அவருடைய மனம் அமைதி அடைவதற்கான ஆதார சுருதியை
ஒவ்வொரு மனிதனின் தனித்தன்மையோடு சம்பந்தப்பட்டதும் இறைவனோடு அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு சாதகமான தியானத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு, தியான அனுபவத்தை பெறுவதற்கு ஆதார சூதியான ஒரு கருப்பொருள் ஒவ்வொரு மனிதனின் நாடி துடிப்பை கண்டறிந்தார் உணரணும். இதை சித்தர்கள் காலங்காலமாக ரகசிய வழிமுறையாகவே கையாண்டு வருகிறார்கள். அதே நுட்பத்தோடு எங்களுடைய மகாயோகம் இந்த தியானத்துக்கான நுட்பத்தை ஒவ்வொருவரையும் நாடி துடிப்பை பரிசோதனை செய்து அவர்களுக்கான தியானத்துக்கான கருப்பொருளை வழங்கி வருகிறோம். அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம். அதை அவன் வாழ்நாளில் ஒரு குரு மூலமாக மட்டுமே பெற முடியும். அந்த வழிமுறையை இந்தியாவிலேயே இப்பொழுது எங்களுடைய மகாயோகம் மட்டுமே இந்த முறையை பின்பற்றி வருகிறது. ஏனெனில் இதனுடைய சிறப்பம்சம், இந்த தியான நுட்பமானது ஒரு மனிதன் குருவிடமிருந்து பெற்ற அந்த யோக ரகசியத்தை காதில் உள்வாங்கி மனதுக்குள் பிரயோகப்படுத்தும் பொழுது அதை உச்சரிக்க ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களில் உடலும் மனமும் பூரணமான ஓய்வு தன்மை அடைந்து மேற்கண்ட 3 அம்சங்களோடு கூடுதலாக எங்களுடைய மகாயோகம் இப்பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மிக பிரதானமான பிரச்சனையான மன அழுத்தம், அதாவது திரும்பவிடமெல்லாம் டென்ஷன், கோபம், பயம், பதட்டம், குழப்பம், கவலை, விரக்தி, இப்படி பல்வேறு விதமான மன விகாரங்களுக்குள் இன்று மனித சமுதாயம் முழுவதுமாக அமிழ்ந்து கிடக்கிறது. இவற்றுக்கு நிரந்தர தீர்வு தேவை. இதற்காக எங்களுடைய மகாயோகம் கொடுக்கும் சரியான தீர்வு என்னவென்றால், மன அழுத்தத்திற்கான அடிப்படை காரணம் என்ன, அது எங்கிருந்து உருவாகிறது, அதனுடைய ஆணிவேர் என்ன என்பதை சித்தர்கள் கொடுத்த வழிமுறையின்படி எங்களுடைய மருத்துவ மாமேதை குருநாதர் மிக எளிமையாக AM என்ற பயிற்சி நுட்பத்தின் மூலமாக அதற்கான தீர்வை கொடுக்கிறார். இந்த பயிற்சி நுட்பத்தில் மன அழுத்தத்துக்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதிலிருந்து முழுமையான விடுதலை அடையும் வழிமுறை அதில் உள்ளது. இது ஒரு ஸ்ட்ரெஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் a ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் என்று சொன்னால் மன அழுத்தம் உள்ள இருக்கும், மன அழுத்தம் இல்லாத மாதிரி நம்ம நடிப்போம். இது பேர் தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஆனால் மகாயோகம் கொடுப்பது ஸ்ட்ரெஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம். மன அழுத்தத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைவது எப்படி என்பதுதான் இதனுடைய இலக்கு. குறிப்பாக இன்று உலக சுகாதார மையம் குறிப்பிடுகிறது, ஒட்டுமொத்தமாக 70% நோய்களுக்கு காரணம் மனிதன் மனமே என்று குறிப்பிடுகிறது. ஆனால் 19 வகையான மருத்துவ முறைகளில் கைத்தேர்ந்த நிபுணத்துவம் அடைந்த எங்களது குருநாதர் 90% நோய்களுக்கே காரணம் மனம் என்று குறிப்பிடுகிறார். எனவே மன அழுத்தத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடையும் ஒரு மிகச்சரியான எளிய வழிமுறையும் கூட. ஏனென்றால் எங்களுடைய மகாயோகத்தில் இந்த AM என்ற பயிற்சி நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொண்ட அடுத்த கணமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய 80% பிரச்சனைகளுக்கான தீர்வு அதன் அடங்கியிருக்கிறது. இதை நீங்கள் அனுபவமாக நேரடியாக உணர முடியும். இந்த 4 சிறப்பு அம்சங்களோடு கூடிய மகாயோகம் இந்த மனித சமுதாயத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாகும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு பயிற்சி அமைப்பாகும். ஏனென்றால் இந்த மகாயோகத்தை நாங்கள் முதலில் 5 நாள் பயிற்சியாக தொடங்கி ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு தொடர் பயிற்சி வகுப்பு நடத்தி ஒரு பயிற்சியை இடையில் விடாமல் இருப்பதற்காக அதை வாழ்நாள் முழுக்க ஒரு சாதகன் விரும்பும் வரை அந்த பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு உயர்நிலை மருத்துவ யோகிகளை கொண்டு அதை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் எங்களுடைய மகாயோகம் உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷமாகும். நான் இதுவரை கூறிய வார்த்தைகள் எப்படியோ, ஆனால் உங்களுடைய அனுபவம் மட்டுமே உண்மை என்று என் குருநாதர் குறித்துள்ளார். அவர் முதல் முறையாக என்னிடம் கூறிய ஒரு வார்த்தை, எந்த ஒன்று உனது அனுபவமாகிறதோ அதுவே உண்மை என்றார். நான் குறிப்பிட்ட இந்த யோகாசனம், கிரியா யோகம், தியானம் என்ற மகாயோகத்தின் அம்சத்தையும் அதோடு கூடிய மன அழுத்தத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை அடையும் ஸ்ட்ரெஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராமான AM என்ற பயிற்சி வகுப்பையும் நீங்கள் அனுபவித்து இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றியும் சந்தோஷமும் உங்களுடைய லாபமும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில், குடும்ப உறவுகள், உங்களை நீங்கள் ஆளும் தன்மை, உங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளுக்குமான தீர்வை சித்தர்கள் கொடுத்த இந்த அரிய நுட்பத்தை பயன்படுத்தி மகிழ்வுடன் வாழ வேண்டும்
வாழ்த்தி விடைபெறுகிறேன். மகிழ்வுடன் வாழ்க.